So construct Turing machine for addition of two unary numbers. Unary numbers na either ஒரு வேல்யூவை ஜீரோவில் ரெப்ரசன்ட் பண்ணலாம் இல்லை ஒன்னில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போது நம்மளோட வேல்யூ வந்து 5ன்னு வச்சுக்கோங்களேன். யுனாரி ரெப்ரசன்டேஷனில் 5 ஜீரோஸ்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், இல்லை 5 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? இது நம்மளோட ஆப்ஷன் தான். ஸோ எதர் 0 இல்லை 1 எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஹியர் வி வில் டேக் 1. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டு யுனாரி நம்பர்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ m is equal to 3, n is equal to 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 3யோட ரெப்ரசன்டேஷன் என்ன, 3 1. 2வோட ரெப்ரசன்டேஷன் என்ன, 2 1. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்புட் டேப்பில் கொடுத்துருப்போம். ஓகேவா? இப்போது இதோட கான்செப்ட் என்ன, டியூரிங் மிஷினில் இதோட லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, 1 ரீட் பண்ணால் 1 வச்சுட்டு ரைட்டு எது வரைக்கும் அப்படியே ரைட் மூவ் ஆகணும்னா டெல்லை பார்க்குற வரைக்கும். டெல்லை பார்த்ததும் லெஃப்ட் வந்துட்டு இந்த 1 என்னன்னு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 டெல்லுன்னு மாற்றிடணும். இந்த 1 டெல்லுன்னு மாற்றிட்டு, ஓகேவா, டெல்லுன்னு மாற்றிட்டு எது வரைக்கும் லெஃப்ட் மூவ் ஆகணும்னா ப்ளஸ் வரைக்கும் மூவ் ஆகணும். ப்ளஸ் வரைக்கும் மூவ் ஆனதும் இந்த ப்ளஸ்ஸை மண்ணுன்னு மாற்றிடணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு வேல்யூவும் ஆட் ஆகிடும். இப்போ இதுக்கு டியூரிங் மிஷின் வரையலாம் பாருங்கள். ஸோ ஐ எம் இன் த ஸ்டேட் Q0. ஓகே, ஐ எம் ரீடிங் தி இன்புட் 1. நான் இது வரைக்கும் சொன்னேன், டெல் வரைக்கும் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ 1 பார்த்தா 1ன்னே வச்சுட்டு ரைட்டு, திரும்பியும் அதே மாதிரி போயிட்டு ப்ளஸ்ஸு வந்தால் ப்ளஸ்ஸுன்னே வச்சுட்டு ரைட்டு. ஸோ எது வரைக்கும் மூவ் ஆகணும், டெல் வரைக்கும். ஸோ டெல் வந்தால் டெல்லுன்னு வச்சுட்டு லெஃப்ட் வரணும். ஓகேவா? லெஃப்ட் வந்ததும் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரே ஒரு 1 மட்டும் டெல்லுன்னு மாற்றிட்டு திரும்பியும் லெஃப்ட் மூவ் ஆகணும். லெஃப்ட் மூவ் ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் 1s வேணாலும் வரலாம். கரெக்டாக? அப்போது இந்த இடத்துல 1 வந்தால் 1ன்னு வச்சுட்டு லெஃப்ட் மூவ் ஆகிட்டே இருப்போம். எது வரைக்கும், ப்ளஸ் வர வரைக்கும். ஸோ ப்ளஸ்ஸை பார்த்ததும் ப்ளஸ்ஸை வந்து நம்ம 1ன்னு மாற்றிட்டு, ஓகே, வி வில் மூவ் டு ரைட். இப்போ ரைட் மூவ் ஆகுறோம். இங்கே பாருங்கள், இந்த 1 நான் வந்து என்னன்னு மாற்றிட்டேன், டெல்லுன்னு மாற்றிட்டு லெஃப்ட் வந்துகிட்டே இருக்கேன். இந்த ப்ளஸ்ஸை நான் என்னென்னு மாற்றிட்டேன், 1ன்னு மாற்றிட்டு நான் ரைட் மூவ் ஆகிறேன். ரைட் மூவ் ஆனால் எனக்கு யார் இருக்கா, 1 இருக்குது. ஓகேவா? அப்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் 1s வேணாலும் வரலாம். ஸோ 1 வந்தால் 1ன்னே வச்சுட்டு ரைட் மூவ் ஆகிட்டே இருக்கணும். எது வரைக்கும், டெல்லை பார்க்குற வரைக்கும். ஸோ டெல்லை பார்த்தா டெல் டெல் எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட்டு, accept. So this is the addition of two unary numbers. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், m is equal to 5. ஓகே, n is equal to 4. அப்போது இந்த சைடு வந்து 5 1 ப்ளஸ் இந்த சைடு வந்து 4 1. ஓகேவா? நம்மளோட கான்செப்ட் படி 1 வந்தால் 1னே வச்சுட்டு ரைட்டு, ப்ளஸ் வந்தால் ப்ளஸ்னே வச்சுட்டு ரைட்டு, எது வரைக்கும், டெல் வரைக்கும். ஸோ டெல்லு வந்தால் டெல்லுன்னு பார்த்ததும் லெஃப்ட் மூவ் ஆகிட்டு இந்த 1 என்னன்னு மாற்றணும், டெல்லுன்னு மாற்றணும். ஓகேவா? ஸோ இந்த 1 நான் டெல்லுன்னு மாற்றினதும் திரும்பி நான் இங்கே வந்துகிட்டே இருப்பேன், லெஃப்ட் வந்துட்டே இருப்பேன். எது வரைக்கும், ப்ளஸ் வரைக்கும். ஸோ எவ்வளோ 1 வந்தாலும் 1னே வச்சுட்டு லெஃப்ட் வருவேன். இந்த ப்ளஸ்ஸை என்னென்னு மாற்றுறேன், 1ன்னு மாற்றிட்டு நான் ரைட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருவேன். ரைட் மூவ் ஆனால் எவ்வளோ 1 வந்தாலும் ரைட்னே வச்சுட்டு டெல்லை பார்த்ததும் அக்செப்ட் கொடுத்துறேன். இப்போது 5 + 4 என்ன, 9. நம்மளுக்கு இங்கே 9 1s இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ திஸ் இஸ் தி addition of two unary numbers. Okay, thank you.